இதை 147 சங்கீதம் 11 வசனம், நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3 வசனம், எபிரேயர் 11 வசனம். 147:11, நீதிமொழிகள் 15:3, எபிரேயர் 11:6. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்ந்தவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கண்களை விட ஆண்டு சொல்ல கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் மைன் பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தாவினுடைய உதவியோடு பாதபடியில் நாங்கள் வருகிறோம். வார்த்தையிலே வாசித்திருக்கிறோம். இந்த வார்த்தையில் தியானிக்கிற பொழுது பரிசுத்தாவே நான் இடைப்படுங்க. தேவ சத்தம் கேட்கணும், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். மாம்சீகமும் மனுஷிகமும் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டோடைய சொல்ல ஒப்புக் கொடுக்குறோம். வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனத்தை சொல்லுகிற அடிமையை பலப்படுத்தும், பயன்படுத்தும். எங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வசனம் கடந்து செல்கிற பாதை இல்லாம் அதை அநேகரை சந்தோஷிப்பிக்கட்டும், சீர்படுத்தட்டும். கத்திற்குள்ளாக திடமாக வளர உதவி செய்கிறார். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் தியானிச்சுட்டு வர்றோம். மெய்யாவே தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு அவர் வித்தியாசமாக நடத்தி கொண்டு போகிறார். தேவனுடைய சமூகத்தில் ஆஸ்வாதத்தை குறித்து வாக்குத்தத்தம். ஆனால் ஆண்டு ஒவ்வொரு வாரமும் அவர் தம்முடைய விருப்பத்தின்படி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் கூட இன்னும் அதிகமாக 2 வசனத்தை வாசித்தோம். இந்த 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அடுத்து எபிரேயர் 11:6 திரும்பி இன்னொரு வாசிக்க போகிறோம். இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தியானிக்கிற வேத பகுதி ஏறத்தாழ அடிக்கடி தியானித்த வேத பகுதி தான். இதில் கர்த்தருடைய கண்கள் அல்லது பரலோகத்தின் பார்வை, இந்த பரலோகத்தின் பார்வையில் நான் பிரியமாய் இருக்கிறேனா, தேவனுடைய பார்வையில் நான் பிரியமாய் இருக்கிறேனா அப்படின்ற ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் அந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏன்னா 15:3 வாஸ்தவம் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போது பூமியில் 2 கூட்டம், 2 பிரிவு உண்டு. நல்லவங்க கெட்டவங்க 2ஆக பிரிச்சிட்டோம். இந்த 2 கூட்டத்தையுமே கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த கூட்டத்தின் மேலே அல்லது யார் மேலே கர்த்தர் பிரியப்படுகிறார் என்பதை குறித்து தான் அதனால் தியானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் பக்தன் தாவீதை கர்த்தர் அபிஷேகித்து சவுல் வீட்டில் போய், சவுல் அரண்மனையில் போய் கிண்ணறை வாசிக்கிறவனா கொஞ்ச நாள் இருந்தான். திரும்பி அவனுக்கு கொஞ்சம் நாளாயிட்டு, அதனால் ஆடு மேய்க்கிறதுக்கு தாவீது என்ன செஞ்சான், திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு பெத்லெஹேம் போயிட்டான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற தாவீதை அவங்க அப்பா என்ன சொன்னால், திரும்பவுமா நீ உங்கள் அண்ணன்மாரை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வா, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வா. 3 மூத்த அண்ணன்மாரும் மிலிட்டரியில் இருக்கிறாங்க. அந்த மிலிட்டரியில் இருக்கிறவங்களை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறவனை அனுப்பிச்சி விட்டார். இப்போ அனுப்பிச்சி விட்டா அங்கே போய் பார்த்தா
காரியங்கள் வித்தியாசமாய் தாவீதுடைய கண்களுக்கு தென்படுகிறது. இதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அநேக முறை வாசித்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அன்புள்ள பகுதியை வித்தியாசமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் எப்போவுமே கர்த்தர் நமக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறார், ஒரு செயல்முறை வச்சிருக்கிறார். ஒன்று அதன்படி நம்ம வாழ்க்கை வாழணும், அல்லது கர்த்தர் மேலே முழுவதும் நம்பிக்கை அல்லது விசுவாசம் வச்சு அதன்படி வாழணும். இப்படி இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகளாய் நாம் விசுவாசமும் இல்லாமல் கர்த்தர் சொன்ன வாக்கியத்தின்படியும் நம்ம கை கொள்ளாமல் இருந்தோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்லுவாங்க, ஆவிக்கிற வாழ்க்கைன்பாங்க, அது வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இப்படி இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பேசுகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு. இப்போது 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இப்போது 11 வாசமா 33 வாசி. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். இந்த 2ல் என்ன காணப்படுது பாருங்க. 11 என்ன பார்க்குறோம்? சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும். அங்கே யுத்தத்துக்கு போயிருக்க எல்லாருமே என்ன செய்யறனா பயப்படுறாங்க. நல்லா கவனம் கேட்கணும். முதல்ல அவங்களுக்கு பயம். இப்போ தாவீது பயம் இல்லாமல் இருக்கிறான். 33ஆம் வசனத்தில் சவுல் என்ன செய்யறான்? தாவீதை சொல்லுங்க, பயமுறுத்துறான். இந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், உன்னால் ஆகாது, அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். இவன் தைரியமாக போறேன்னு சொல்றான். ஆனால் சவுல் சொல்றான், உன்னால முடியாது. 11ஆம் வசனத்தில் பயந்துக்கிட்டு இருந்தவன் பயம் ஒன்று ஆட்கொண்டுருச்சு. இஸ்ரேல் ஃபுல்லாக பயத்தில் இருக்காங்க. 33ஆம் வசனத்தில் தைரியமாக வந்தவனையும் பயமுறுத்துறான். அப்படின்னு சொல்லி காத்திருக்க தேவ பிள்ளைகள். இப்போது ஆரம்பத்தில் சொன்னேன், ஒன்று நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும், இல்லாட்டி கர்த்தர் நமக்கு வேத சட்டத்தை கையில் கொடுத்துருக்குறா. நம்ம ஆரம்பத்தில் வாசித்திருக்கோம் பார்த்தீங்களா? ஓசியா 8:12 என்ன வாசித்திருக்கோம்? வாசிங்களே. ஓசியா 8:12 என்ன வாசித்தோம்? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் என்ன செய்றாங்களா? யாருக்கோ, நமக்கு இல்லை, யாருக்கோ எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படி சொல்லி என்ன செய்றாங்களா? அவங்க நினைக்கிறாங்களாம். இப்போது நேரடியாக விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆசாரியரை கூட்டு போகணும், அவங்க எக்காலத்தை கொண்டு போகணும். என்ன ஆகும்? 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது, துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிற போது பூரியைகளை பெருந்தோணியாய் முழங்க கடவீர்கள். பூரியைகளை பெருந்தோணியாய் முழக்கணும். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் பயங்கருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். இதை சவுலும் இஸ்ரவேலும் செஞ்சாங்களா? இங்கே பார்த்தோமா? யுத்தத்துக்கு போய் நிற்கிறாங்க. அவங்க ஒரு மலையில் நிற்கிறாங்க, ஒரு மலையில் நிற்கிறாங்க.
எக்காலம் ஊதுன மாதிரி தெரியல, யுத்தத்தை தொடங்கின மாதிரி தெரியல, ஆசாரிகள் இருக்க மாதிரி தெரியல. இப்போது உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் ஜனங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வார்த்தை சொல்லி பாருங்க, குதிரை ரதம் பெரிய கூட்டம் ஜனங்களை கண்டா அவர்களுக்கு பயப்படாயாக. இங்கே குதிரை ரதமெல்லாம் பின்னாடி கிடக்குது, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நினைச்சான் முன்னாடி வந்து அறைகோல் விட்டுக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாள்? 40 நாள் அறைகோல் விடுறான். இந்த 40 நாளும் இந்த ஜனங்கள் என்ன சொன்னா பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தலை நடுங்கினா வால் நடுங்கும். சவுல நடுங்கிறான், பயப்படுறான். அதனால இஸ்ரவேல் அனைவரும் நினைச்சாங்க பயப்படுறாங்க. நல்லா கண்டுபிடிங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு, யுத்தத்துக்கு போகும்போது நீ ஆசாரி கூட்டு போ, பூரிகையில் அதாவது இக்காலத்தை பெருந்தொனியாய் முழங்கு. அப்போது நான் பரலோகத்தில் அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்தில் நான் உன் எதிரியே என்ன செய்வேன், உனக்காக யுத்தம் செஞ்சு வீழ்த்துவேன், நீ ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்ட்டுருக்கார். கேட்டாங்களா? கேட்கல. இங்கே ஏதாவது குதிரை ரதம் பெரிய கூட்டம் சொல்லி பார்த்து அதை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. பயப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்கிற ஆண்டவர். ஆனால் இவங்க என்னதான் செஞ்சாங்க? பயந்தாங்க. தைரியமாக வந்தவனையும் பயமுறுத்திட்டாங்க. நல்லா கவனிச்சு கேட்கணும். அடுத்தபடியாக யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இப்போ ஒவ்வொரு கண்டிஷனாக இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருவுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். எத்தனை காரியத்தை சொல்லி கொடுக்காரு பாருங்க. பயம் வேண்டாம், தத்தளிப்பு வேண்டாம், கலங்க வேண்டாம், துவள வேண்டாம், இவ்வளவு சொல்லி வச்சிருக்கார். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களை யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆசாரியம் வந்து இங்கே சவுல்ட்ட சொன்னானா, இஸ்ரவேல்ட்ட சொன்னானா? இல்லை. இவங்க வேதத்தை மதிக்கிறது கிடையாது, வேத பிரமாணத்தை கைக்குள்ள சொல்லுகிற ஆசாரியன்னு மதிக்கிறது கிடையாது. அதனால தான் என்ன வந்துருச்சு? பயம், தத்தளிப்பு, திகில், நடுக்கம், கலக்கம் எல்லாம் சவுல் கூட்டத்துக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. தேவனுடைய சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, வேதத்தை நமக்கு கர்த்தர் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அதை அநேக நேரத்தில் என்ன செய்ய கிடையாது, நான் மதிக்கிறது கிடையாது. வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், சகலமும் நல் ஒழுக்கமும் கிரமமுமாய் செய்யப்பட கடவுது. இதுவும் வேதம் தான். நம்ம எது செஞ்சாலும் சரியாக செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அவனுடைய ஆலயத்தில் கூடி வரும் பார்த்தீங்களா, இதிலும் ஒரு ஒழுங்கு இருக்கணும், இதிலும் ஒரு கிரமம் இருக்கணும். இந்த சிஎஸ்ஐயில் ஆராதனை ஒழுங்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பார்த்துறீங்களா? அதில் கரெக்டாக ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. அதில் ஆங்கிலத்தில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு போட்டிருக்கும். இந்த ஆராதனை ஒழுங்கு, ஒரு ஒழுங்கு இருக்கும். கரெக்டாக வர்றது, தொடங்கிறது, முழங்கால் படிக்கிறது, எழுந்து நிற்கிறது, உட்கார்றது. நம்ம என்ன சொல்கிறோம், சில நேரத்தில் பரியாசம் பண்ணிட்டு விட்டுடுறோம். ஆனால் உண்மையிலேயே ஒழுங்குங்கிறோம் ஆறல் இருந்தால். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் சகலமும் நல்லொழுக்கும் கிரமமாய் செய்யப்பட கிடக்கு. துதிக்கிறனாலும் சரி, ஜெபிக்கிறனாலும் சரி, ஆராதிக்கிறனாலும் சரி, பாடல் பாடினாலும் சரி, வார்த்தையை கவனிக்கினாலும் சரி. ஒரு நாள் காலேஜ் சார் இந்த இடத்துல 3வது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் சொன்னார். வெளியில் வந்து ஆண்கள் செருப்பை கழட்ட மாத்திரத்தை என்ன செய்யணுமா, செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுமா.
பெண்கள் செருப்பை கழட்டி போட்ட மாத்திரத்தில் முக்காடை போட்டுருங்கம்மா. நம்ம இங்கே வந்து அப்புறம் தான் நம்ம என்ன முக்காடை ஆயத்தப்படுவோம். அப்படி இல்லை. அப்போது இதெல்லாம் சபையில் ஒழுங்கு கிரமம். இதெல்லாம் வெளிப்பிரகாரமான துணியை தலையில் போடுறது ஒரு வெளிப்பிரகாரமான காரியங்கள் தானே. ஆனால் இதையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த ஒழுங்கையும் கர்த்தர் பார்த்து அந்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த சவுலும் இஸ்ரவேலும் என்ன செஞ்சிட்டாங்க? மதிக்கவே இல்லை. யாருக்கோ சொல்லியிருக்காங்க, யுத்தத்துக்கு போனால் ஆடு மாடு போகிறது மாதிரி என்ன சொல்ல சடசன்னு போகவே கூடாது. நாம் ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம், ஒரு தொழிலுக்கு போகிறோம், ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோம், அல்லது காலையை வீட்டை விட்டு வேலைக்கு வெளியேறி போகிறோம். ஆடு மாடு வீட்டை விட்டு புரட்டமே தொழுவில் கதவை அந்த கேட்டை திறந்து விட்டு வெளியே செஞ்சிடும், படன்னு இறங்கி போகும். நானும் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. நமக்கு ஆறாவது அறிவாகிய கர்த்தரை ஆராதிக்கிற அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால ஜெபித்து எந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? தேவசபையில கடந்து செல்லணும். காலையில் எந்திரிச்சு எப்படியாவது கொஞ்சம் வேதத்தை வாசித்துருங்க. இதான் நமக்கு தான் வேதம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்த காலண்டில் ஒரு வசனம் இருக்கும். அந்த ஒரு வசனம்னா ஒரு வசனம் முழுக்க இருக்காது. அதில் கால் வசனம் அரை வசனம் தான் இருக்கும். அந்த வசனத்தை வாசித்தாச்சுன்னா நம்ம ஒரு திருப்தி ஆகிடுறோம். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இந்த 2:10 பெரிய வசனம். அதில் இன்று முதல் உங்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஒரு மொட்டையை ஒரு சின்ன வரி மட்டும் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து மாதத்தில் நமக்கு ஒரு சந்தோஷத்தில் நினைச்சிடும். இன்றைக்கி வேத வசனம் இந்த திருப்தி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேத வசனத்தை டெய்லி வாசிங்க. காலையில் வாசிங்க, சாயந்தரம் வாசிங்க, இரவும் பகல் வாசித்து அதை தியானித்தா நமக்கு செய்கிற காரியங்களாம் வாய்க்கும் சொல்லி வேறு சொல்லி. அதனால் சகலமும் நல்லொழுக்கும் கிரமாய் நம்ம எங்கே போனாலும் என்ன செய்யணும்னா எல்லாத்த போல் உலகத்தார் போல் போயிடவே கூடாது. உலகத்தாருடைய பக்தி எப்படி தெரியுமா? நீங்கள் ஒரு நாளைக்கு 2ஆம் கட்டில் இன்னும் பாருங்கள், தண்டவாளத்தை தாண்டி போய்கிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கும். இப்போ தூக்கிட்டாங்க. அல்லது அங்கே பக்கம் ஒரு தண்டவாளத்துக்கும் ரோட்டுக்கு இடையில் ஒரு கோயில் இருக்கும். பாருங்கள், போய்கிட்டு இருக்கும்போதே 2 குனி குனிச்சிருவாங்க, 2 கண்ணை மூடுவாங்க, 2 கையை அப்படி வைப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது, நடந்து போய்கிட்டு இருக்கும்போது. இது உலக பக்தி. நாம் தேவனை தேடுது தேவனுடைய சமூகத்தில் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி சரீரத்தையும் ஒடுக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை தேடும். அல்லேலூயா. அது ஒரு சில நிமிஷங்களாக இருந்தாலும் சரி, மணிக்கணக்கில் தான் சரி, சகலமும் நல் ஒழுக்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். யுத்தத்துக்கு போறியே, வேத பிரமாணம் என்ன சொல்லுது? கர்த்தர் கூட வரேன்னு இருக்கார்ல, கர்த்தரை கூட்டு போயிருக்க வேண்டியதானே? கர்த்தருடைய ஆசனை கூட்டு போக வேண்டியதானே? இப்போ அங்கே போன பிறகு யுத்தத்தில் ஒரே ஒருத்தனை பார்த்து பயப்படுறாங்க, எல்லாரும் கலங்கி தவிக்கிறாங்க. 11 வசனத்து 33 வசனத்துலையும். இன்னும் அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இது 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 23 வாசிங்க, 24 வாசிங்க. அவன் இவர்களுடைய பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காட்டு உரனாகிய கோலியா செய்து பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளை எழும்பி வந்து நின்று சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ 17 வாசிங்க. 17ல் 2ஆம் வசனம் வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி. இவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இருக்கிறாங்க. இப்போ பெலிஸ்தர் 1ஆம் வசனம் எங்கே இருக்காங்க? எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். இவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏலா பள்ளத்தாக்கில். அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு குறித்த தூரம் இருக்குது. ஆனால் அந்த தூரத்தில் அவன் முன்னாடி வந்து நின்று கோலியாத்து சத்தம் போடுறான். நம்ம 24 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் முகத்துக்கு விலகி இவ்வளவு தூரத்தில் அவன் சத்தம் போடுறான். இந்த சத்தம் ஒரு தூரம் கடந்து வருது. இவங்க என்ன பார்த்து மாத்திர விலகி முகத்துக்கு விலகி ஓடி போகிறார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசுகிறான்.
இந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஜனம் என்கிற அந்தஸ்து, நான் இஸ்ரவேலன், நான் யுத்தத்துக்கு போனவன், என் தேவன் என் கூட வருகிறார், நான் ஆசான்னு கூட்டு போய் பூரிகளை முழங்கணும், இதெல்லாம் எங்கே போச்சு? அன்னைக்கு யோசுவா போகிற இடத்துலலாம் கர்த்தர் ஜெயிக்க வச்சார்ல, எல்லாருக்கும் தெரியும்ல. யோசுவா என்னைக்காவது உலகத்தை தோற்று போனானா? ஆகான் செஞ்ச ஒரு கூத்து நிமித்தமாக 36 பேர் வெட்டு போட்டு போனாங்க. மற்றபடி யோசுவா எந்த நாட்டில் தோற்று போனான்னு சரித்திரம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த தேவனை அழைக்காமல் போனது பெரிய குற்றம். நம்ம நீதிமொழியில் 15:3 ஞாபகம் வச்சுக்கணும். நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கிப்பார். இப்போ யார் மேலே அவருடைய கண்கள் பிரியமாக இருக்குன்னு குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இத்தனை காலம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது திரும்பமா உபாகம் 20வது இடத்துக்கு வாசிக்கும் வாங்க. உபாகம் 20 வாசிக்கும் போது இப்போ ஒவ்வொரு காரியமாக சொல்ல, திராட்சை தோட்டத்தை நாட்டவன் அது கனி பசியால் வர வேண்டாம், யுத்தத்துக்கு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டவன் அவன் திருமணமாக போகிறதுனால அவனு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். புது வீட்டை கட்டினவன் அவன் வீட்டை பிரதிஷ்டை பண்ணாதனால அவனு யுத்தத்துக்கு வர வேண்டாம். அதுக்கடுத்து 8ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும் பாருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள். பேசி பயங்காளியும் திடனற்றுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரன் இருதயத்தை கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு அறிவிப்பு வருது. ஆண்டவருடைய வார்த்தை வருது. யுத்தத்துக்கு போகிறப்ப பயந்தவன் எவனும் யுத்தத்துக்கு வராத. பயந்தவன் என்ன செய்யாத, யுத்தத்துக்கு வராத. திடனற்றமாய் இருக்கன் எவனோ அவன் தன் சகோதரன் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். இப்போ திரும்பவுமா 14வது இடத்துக்கு வாங்க. இந்த 11ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? இவனை எப்படித்தான் திட்டுறது இந்த சவுலை சொல்லுங்க. யுத்தத்துக்கு போனால் ஒரு சிப்பாயி பாய்ந்தவனாக இருந்தால் திடனற்றவனாக இருந்தால் வரக்கூடாது, திரும்பி போயிடும். இவன் ராஜாவே பாய்ந்துக்கிட்டு இருந்தானா இவனை எங்கே கொண்டு வைக்க, எப்படி இவனை திட்ட சொல்லுங்க. இவன் எப்படி இருந்தானா அவன் ஜனங்கள் எப்படி இருக்கும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல். தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு சபையின் மேய்ப்பன் எப்படி விசுவாசத்தில் இருக்கிறாங்களோ, எப்படி நடத்துகிறாங்களோ அந்த சபை நடத்தப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் அந்த தேசத்தின் தலைவன் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். இவன்கிட்ட வேதத்தை கை கொண்ட பழக்கம் கிடையாது. சரி, வேதத்தை தான் கை கொள்ளலை, வந்தது வரட்டும், கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறார், யுத்தத்தில் நமக்கு ஜெயம் தருவார், அந்த விசுவாச தைரியமும் அவனுக்கு கிடையாது. சரி, ஒருத்தன் வந்துட்டான், ஒரு இளைஞன் வந்திருக்கான். இளைஞன் வந்து இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும் சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பை திரும்பி எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, வித்தியாசம் பேசுகிறான். எல்லாரும் முகத்துக்கு விலகி ஓடுனா இவன் மட்டும் ஒரு வித்தியாசம் பேசுகிறானே. இவன் சொல்கிறான் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன். வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம். அல்லேலூயா. நம்ம யாரு இங்க போட்டுக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. நம்ம நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன். ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் எதை பார்த்தாங்க தெரியுமா? அப்படி உயரம், அவருடைய வண்ணம், தடியாக இருக்கான், உயரமாக இருக்கான். அவன் கையில் வச்சிருக்கிற பரிசை, கேடகம், ஈட்டி, பட்டயம், இதைத்தான் பார்க்குறாங்க. நாம் யாருன்றதை மறந்தே விட்டாங்க. நாம் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அல்லேலூயா. மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. இதை மறந்ததுனால தான் அனைவரும் தலைவனு சேர்ந்து பயப்படுறாங்க. இப்போது என் பேசுகிற பேச்சை கேட்டு பயந்தவங்க இழுத்து கொண்டு போ, ஓம்பாடு
ராஜாட்ட கொண்டு விட்டாங்க. ராஜா பூஸ்டப் பண்ணி சரிப்பா நீ போ அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லுவார். பார்த்தா அவர் டிஸ்கரேஜ் பண்ணுறார் 33. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாவீதுடைய விசுவாச அறிக்கை, விசுவாச அனுபவம், விசுவாச அவருடைய காரியங்கள் அனைத்தையும் இந்த சவுலுக்கு எடுத்து சொல்கிறான். இப்படி சொன்ன மாத்திரத்தில் அதுக்கடுத்து தான் ஓகே பண்ணுறான். இப்போ ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது பாருங்கள் 26 வசனத்தில் இந்த தாவீது விசுவாச அறிக்கை செய்கிறான். எப்படி? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம். 34 37 வரைக்கும் விசுவாச அனுபவத்தை சொல்கிறான். அவன் வாழ்க்கையில் விசுவாசத்தில் அவன் ஜெயிச்ச அனுபவங்களை, கத்திரிமலை வச்சு விசுவாச அனுபவங்களை ராஜாவுக்கு சொல்கிறான். 45 47 வசனங்களை வாசிக்கிற பொழுது சத்ரு நேருக்கு முன்னுக்கு வந்துட்டான். சத்ருக்கு முன்னாடி விசுவாச அறிக்கை வார்த்தையில் செய்கிறான். இந்த வார்த்தையில் தாங்க நம்ம வாழ்க்கையில் மெய்யாவே நாம் கற்றுக்கொண்டதாக விசுவாச வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னது? இப்போ வாசிக்க 35 37 வரைக்கும் 3 வசனம் என்ன போட்டுக்குது? நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து கரடியையும் சிங்கத்தையும் அடித்து கொன்று போட்ட சம்பவத்தை சொல்றான். என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இது இவனை பற்றி மட்டும் சொல்ல வச்சுங்க. அடுத்த காரியம் சொல்லிட்டு பாருங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உங்களுடைய அடியேனாகிய நான் கொன்றேன். சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. இப்போ இது வரைக்கும் நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி சொன்ன மாதிரி இருக்கும். இப்போ 37 வாசித்து பாருங்களேன். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்த கர்த்தர். அல்லேலூயா. அந்த 2 வசனமும் தன்னை பற்றி சொன்ன போல இருக்கும். ஆனால் இப்போதான் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சு சொல்கிறான். கர்த்தர் என்னச்சார்? என்னைய சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனை கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பாராக. இவனுடைய விசுவாச அனுபவங்களை சொன்ன பிற்பாடு தான் அவன் போன்னு சொல்கிறான். அது வரைக்கும் நினைச்சான் பயந்துக்கிட்டு தான், பயமுறுத்தினான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. எதுக்கு? இந்த தாவீது அனுப்புறதுக்கு தைரியம் வந்திருக்கு. இன்னவன் மேலே கத்திரிக்கு தைரியம் வரல, தைரியம் இன்னும் விசுவாசம் வரல. தெய்வத்தில் காத்திருக்கு தெய்வ பிள்ளைகளே. இப்போது யுத்தம் தொடங்க போகுது. தனியாக நம்ம தமிழில் சொல்லுவாங்க ஒண்டிக்கு ஒண்டி வார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தாவீதும் கோலியாத்தும் நேர சந்திக்கிறாங்க. கோலியாத்தும் மாம்சத்தின்படி பேசுகிறான், தாவீது ஆவியில் நடந்து பேசுகிறான். இதைத்தான் 45 46 47 வசனம் வாசிக்கிறோம். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரை நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய விசுவாச வார்த்தை ஒவ்வொன்றும் கவனிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பலம் உள்ளதாக இருக்குது. ஆண்டு சமூகத்தில் நாம் நடைமுறையில் கர்த்தர் விசுவாசம் கொண்டு வந்திருக்கிறார். இப்போவும் சத்ருவை எழுப்பியிருக்கிறார். அந்த சத்துருட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படி பேசும்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது? கோலியாத்திட்ட பட்டயம் ஈட்டி இருக்குது. தாவீதுட்ட அது கிடையாது. சவுளுடைய ட்ரெஸ்ஸையும் சவுளுடைய பட்டை தீட்டி கொடுத்தான். நோ, எனக்கு வேணான்னு சொல்லி நினச்சிட்டான், கழட்டி போட்டுட்டு போகிறான். அதனால அவன் சொல்கிறான், பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த ஜனக்கூட்டமெல்லாம் கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை அறிந்து கொள்வார்கள். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு யுத்தம். வசனம் சொல்லுது பாருங்க. 50 கடைசி வாசித்து பாருங்க. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 57 கடைசி வாசித்து பாருங்க.
பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. பெலிஸ்துடைய தலை தாவீதின் கையில் இருந்தது. தாவீது போகும்போது பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை, கேடகம் இல்லை, கவனும் கல்லு மட்டும் தான் வச்சுருந்தான். வசனம் வாஸ்தம் 50 கடைசி வாஸ்தம் தாவீதின் கை பட்டயம் இல்லாத இருந்தது. 57 கடைசி வாஸ்தம் பெலிஸ்துடைய தலை தாவீதின் கையில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ ஜனமே, நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது, ஆனால் இயேசு என்ற நாமம் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் வாசித்து தியானிக்கும் போது கேட்டிங்களா, 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் சப்பானி பார்த்துனாங்க, எங்கிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்குது ஒன்று, அதை நான் தரப்போகிறேன். எங்கள்கிட்ட என்ன இருக்குது? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஆமென். உடனே என்ன செஞ்சானா, அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு எழுந்து குதித்து துதித்து அவருடனே ஆலயத்துக்கு சென்றான். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட அவன் ஆலயத்துக்கு போகலைங்க. இன்னைக்கு நடந்து துதித்து குதித்து துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே நம்முடைய ஆலயத்துக்கு போனான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், கர்த்தரின் நாமம். இந்த வேதத்தை வாசிக்கிற நாம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கீப்பப் பண்ணுவோம், அதை கீழ்ப்படிச்சு கை கொள்வோம். கை கொண்டுட்டோம்னா இந்த தாவீது போல நமக்கு வெற்றி உண்டு. ஸ்தோத்திரம். இப்போது 15:3 திரும்பி வர போகிறோம். நீதிமொழிகள் அங்கே என்ன வாசித்தோம்? இப்போது பரலோகத்திலிருந்து இந்த கோலியாத்தும் பெலிஸ்தரும், இந்த சவுலும் இஸ்ரவேலரும், இவங்க 2 கூட்டமும் இருக்கிறத பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ தேவன் என்ன செய்வார் சொல்லுங்க? தேவன் என்ன செய்வார்? 2 கூட்டம், பெலிஸ்தர் கோலியாத், சவுல் இஸ்ரவேல். இப்போ தாவீது இன்னும் வரலன்னு வச்சுங்க. 2 கூட்டத்தை பார்க்குறார். 11ஆம் வசனத்தில் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? துக்கப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். என் வேதத்தை எழுதி கொடுத்தனே, ஒருத்தனாச்சும் இந்த வேதத்தை கீழ்ப்படிஞ்சு ஒரு பூரியை முழங்குறானா, ஒரு எக்காலம் ஊதுறானா, ஒரு ஆசாரனை கூட்டுவதற்கானா, இப்படி பயப்படக்கூடாது பயப்படாது நான் சொல்லி வச்சுருக்கேன். பயந்து போய்கிட்டு இருக்கானே கர்த்தர் இருதயத்தில். அன்னைக்கு நோவா காலத்தில் பாவத்தை பார்த்து மனஸ்தாப்பட்டார். இன்னைக்கு சவுல் காலத்தில் வேதத்தை கை கொள்ள மாட்டானேன்னு சொல்லி என்ன செய்றார்? வேதனைப்படுகிறார். ஆனால் ஒருத்தன் வந்தான், அவன் வேதத்தை வாசித்தானோ வாசிக்கலே தெரியாது, ஆனால் விசுவாசித்தான். இதைத்தான் எபிரேயர் 11:6 வாசித்தோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த சவுல்ட்டி இஸ்ரவேல்ட்டி இல்லாத ஒரு விசுவாசம் தாவீதுகிட்ட இருந்துச்சுங்க. இவன் மேலே கர்த்தர் பிரியப்பட்டு இவனை கர்த்தர் முன்னுக்கு கொண்டு போய் இவன்கிட்ட ஒரு கல்லை எடுத்து எரிய வச்சு அவனை குப்ராக்கில் விழ வச்சு பெரிய வெற்றியை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தாவீதின் மேல் பிரியம் கொண்டபடினார். ஏன்னா தாவீதுகிட்ட என்ன இருந்துச்சுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இருப்பது கூடாத காரியம். அப்போ அந்த தாவீதுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால தாவீது மேல் பிரியம் கொண்ட கர்த்தர் தாவீது நிமித்தமாக இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுத்தார். தாவீது மேல் வச்ச பிரியம். இப்போது வெற்றி முடிச்சிட்டு வெற்றி கிடச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 18ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 9ஆம் வசனத்தில் போட்டுக்கு பாருங்க. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். சவுல் பார்வை எப்படிப்பட்டத பார்வையாக இருக்குதான்? தேவ பார்வை தாவீது மேலே பிரியமாய் பார்க்குது. சவுல் பார்வை தாவீது மேலே காய்மகாரமாய் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். நல்லோரை பகைக்கிறவளாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் நீதிமான்களை பகைக்கக்கூடாது, நல்லவர்களை பகைக்கூடாது. தேவ சமுதிரக்கு தேவ பிள்ளைகள் அப்படி பகைச்சோம்னா நாளெல்லாம் பொழுதெல்லாம் அசுத்தாவி தான் அவங்கள தாக்கும். அன்று வார்த்தை சொல்லி பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இந்த வார்த்தையில் வாசிக்கிற பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இந்த தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், இந்த சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லி கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியாமல் போனதுனால அவனிலிருந்து அபிஷேகம் எடுக்கப்பட்டு அசுத்த ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் இவனில் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் தங்கியிருந்தார். இவனை கொண்டு கர்த்தர் சவுலுக்கும் விடுதலை கொடுத்தாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு விடுதலை கொடுத்தாரு, எல்லா வெற்றியை தந்தார். வேதம் சொல்லுது, தாவீது போகிய இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எங்க வாசிக்கிறோம்? தாவீது எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் சொன்னா அவனை காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்னைக்கு இருந்து அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டான், விசுவாசத்தோடு வாழ்ந்தான். இதனால் கர்த்தர் அவன் மேல் பிரியமாக இருந்தார். அல்லேலூயா. இந்த 18-14 கூட போட்டிருப்பாருங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னும் நீங்கள் வசனங்களை வாசித்து பார்த்தீங்க, வெளியில் தொடர்ந்து வாசிக்கும்போது அவன் போய் இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி வசனத்தை பார்க்கலாம். சரி, 2 சாமுவேல் 8:14 இந்த தாவீது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவனை செஞ்சிட்டாராம். ஹல்லேலூயா. ஏன் காப்பாற்றணும்? யார் கர்த்தருக்கு பிரியமாக இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் காப்பாற்றுவார். அவங்கள வச்சு தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். அப்போது நான் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய பார்வையில் பிரியமாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த விசுவாசம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும். இந்த தாவீதை குறித்து 23ஆவது இடத்துல ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலத்திலே தங்கி சீர்கெடும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் சவுலுக்கு என்ன வேலையாம்? வசனம் போட்டிருக்கு, அனுதினம் போட்டிருக்கு. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எக்காரணம் கொண்டும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா நம்ம மேலே கர்த்தர் பிரியம் இருக்குது. அல்லேலூயா. வீட்டில் பிரியமான பிள்ளைகளை அந்த பெற்றோர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என்னத்தை சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த தேவனுக்கு இந்த தாவீது பிரியமாக இருந்தனால இந்த தேவன் இந்த சவுல்கிட்ட ஒரு நாள் நினைச்சில விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்து நமக்கு சமயம் கடந்து போகிறனால சில காரியங்களை பார்க்கணும்னு நினச்சோம். ஆனாலும் தேவ சமூகத்தில் இந்த ஒரு சமூகத்தில் நமக்கு காலங்கள் ஓடிடுச்சு. நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு கர்த்தர் பிரியம் வேணும்னீங்கன்னா எபிரேயர் 11:6 விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் நமக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 பேரை தூக்கி என்ன செஞ்சாங்க? தூக்கில் அக்கினி சுளைக்கில் என்ன செஞ்சாங்க? தூக்கி போட்டாங்க. அவங்க விசுவாச அறிக்கை செஞ்சாங்க. நீ விசுவாச அறிக்கை செய்கிறீல, இப்போ நடக்கிறத பாரு சொல்லி சவால் விட்டு நினைச்சான் நேபுகாத்நேச்சார். 7 மடங்கு அதிகமாக்கி 3 பேரை தூக்கி அக்கினிக்குள்ள போட்டான். ஆனால் அவன் கண்ணு பார்க்குது 3+1 4வது நபர். அவனே சொல்கிறான், தேவ புத்திரன் சாயலாக இருக்கிறது.
தேவகுமாரனை பார்க்குறான். இந்த வெளிப்பாடு எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. நேபுகாத்நேச்சாருடைய கண்களுக்கு அன்னைக்கு இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவதூதனானவர், அடிக்கடி சொல்ல தேவதூதனானவர்னாலும் தேவகுமாரன் சொல்லி மனுஷகுமாரன் சொல்லி பழைய ஏற்பாட்டில் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்க அனைத்து இந்த தேவதூதனானவர் வார்த்தை அனைத்துமே இயேசுவை குறிக்கும். இயேசு தான். அல்லேலூயா. அப்போது அந்த நேபுகாத்நேச்சார் அன்னைக்கு 4வது நபரை கண்டிருக்கான்னு சொல்லி அவன் இயேசுவை கண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் ஏன்னா இவங்க மனுஷருக்கு முன்பதாக தேவனை அறிக்கை செய்தார்கள், ராஜாவுக்கு முன்பதாக அறிக்கை செஞ்சாங்க. அதனால் இவங்க விசுவாசத்தை கனம் பண்ணி கர்த்தர் அவங்க விடுவிச்சது மட்டுமில்ல, சத்துருவின் கண்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பயங்கர மகிமையான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்தார். அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், சிங்கங்களின் கவிகளை தூக்கி போட்டப்போ தேவ சமூகத்தில் தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். இதே தானியேல் அங்கே அறிக்கை செஞ்சுட்டே இருந்தான். அதுக்கடுத்து இந்த தரியோ அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டான். இவன் விசுவாச அறிக்கை செய்கிறான். அந்த அளவுக்கு தானியேலுடைய விசுவாசம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் வரும்போது கடலில் பயணம் செய்கிறாங்க. காற்றும் கடல் அலையும் சீறி பாஞ்சு 14 நாட்களாக இருட்டானது இல்லை, பகலானது இல்லை, பகலும் இருட்டு போல இருக்குது. அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலும் கர்த்தருடைய தூதன் தோன்றி, சவுலே பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்ன அர்த்தம்? எப்பா என்னதான் இந்த கடல் நீ தளிச்சாலும் சரி, நீ ஒரு நாள் ரோமாபுரியில் போய் ராயனுக்கு முன்னாடி நின்று தான் தீர்வார். இந்த கடல் உன்னை கொண்டு போடாது, இந்த கப்பல் சேதம் உன்னை கொண்டு போடாது. நான் உனக்காக உன் கூட வருகிற அனைவருக்கும் தயவு பாராட்டுறேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம்தான் இந்த பவுலை கொண்டு போய் ராயனுக்கு முன்பாக நிறுத்தினது. சாதாரண காரியம் கிடையாது, தப்பி பழைக்கிற காரியம். அதுக்கடுத்தும் சவுலுக்கு ஒரு பவுலுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. விஷப்பாம்பு விரிய கையில் கடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. சாதாரண உதறி போட்டு பேசாமல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பயந்து வராங்க. அவங்களும் அதில் அனுபவப்பட்டவங்க. கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்க, கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பவுல் சாகலைங்க. அந்த ஊரில் சீத பேதியில் இருந்த புப்புலி அவங்க அப்பா போய் சவம் பண்ணி சுகப்படுத்தி அவன் நடக்க வச்சிட்டான். படுத்த படிக்கல தீவின் தலைவன் புப்புலியோட அப்பா கிடக்கிறார். அவரை போய் ஜெபம் பண்ணி சுகமாக்கி நடக்க வச்சிட்டார். பாருங்க என்ன ஒரு மகிமை. ஏன்னா கர்த்தர் வார்த்தை சொல்லிட்டோன்னா அதில் விசுவாசம் வச்சுட்டோம்னா எந்த சேதமும் நம்மை சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் அவர் ஊழிய நாட்களையும் சீசனில் பார்த்து சொன்னார். 10-19 லூக்கால என்ன சொன்னார்னா, இதோ சர்ப்பங்களை தேள்களை சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. சர்ப்பம்னு சொன்னாவே அது அந்த ஊர்ற பாம்பு மட்டும் இல்லை, அது பிசாசையும் சேர்த்து குறிக்கும். எதுவும் உங்களை சேதப்படுத்த முயற்சிக்கு உன்னை சேதப்படுத்தா அப்படின்னு சொல்லி காத்துக்க தேவ பிள்ளைகள். இன்றைக்கி நான் தேவ பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நான் பிரியமாக நடக்கிறவனாக இருக்கிறேன்னா, அல்லது சவளை போல பிரியமற்று நான் காணப்படுகிறவனாக இருக்கேனா? தேவன் பிரியப்படுகிற தாவீதை நான் எப்படி பார்க்குறேன்? காய்மகாரமாக பார்க்குறேன்னா, இல்லை இவனால தான் இந்த தேசத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சது அப்படி சொல்ல ஒரு பெருந்தன்மையோடு பார்க்கணும். ஆண்டு சொல்ல காத்துக்கிற தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் என் தேவ பார்வையிலே நான் பிரியமாக இருக்கிறேனா அல்லது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? இதை நம்ம உணர்ந்து செயல்படுவோம்.
கர்த்ததாமை தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டு சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த ஜனவரி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை பொழுது கர்த்தர் எங்களோட பேசினக்காக ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சம்பவத்தில் கர்த்தர் அநேக காரியங்கள் குறித்து எங்களோடு ஈடுபட்டு நாங்கள் எப்படியாவது வேதத்தை வாசிக்கிறவங்க அதனுடைய மகத்துவங்களை கை கொள்ளணும் ஆண்டவரை. அந்நிய காரியமாக நினச்சி நாங்கள் விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரத்தில் அசட்டையாக நினச்சி நாங்கள் வேதத்துடைய காரியங்களை விட்டுறோம். இல்லை ஆண்டவரே, நாங்கள் மகத்துவங்களை அதை கை கொள்வதாய் காணப்பட, பின்பற்றுவதாய் காணப்பட உதவி செய்யும். ஒவ்வொரு காரியத்துக்கும் கட்ட சட்டத்தை நியமித்து வச்சுருங்க. அந்த சட்டத்தின்படி நாங்கள் மல்யுத்தத்தில் கலந்து கொண்டு நாங்கள் வெற்றி கோப்பை பெற உதவி செய்யும். தாவீது எங்களுக்கு முன்மாதிரியாய் இந்த நாளை நிறுத்தி வச்சுருங்க. நாங்கள் தேவ சமூகத்தில் எப்போதும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள விசுவாசத்தோடு காணப்பட உதவி செய்யும். வந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. வார்த்தையை நிரப்பின தேவன் எங்களை இந்த வார்த்தை எங்களுக்குள்ள எப்போதும் வல்லமையை கிரீஸ்வனை ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கு சதாகாலம் நம் ஆண்டவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.